கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க திட்டமுள்ளவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல், நம்ம இந்த வருஷம் முழுக்க பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமேன். சத்தமோ ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவுகள் எல்லாவற்றிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்தினார். நாம் அவருடையவர்கள் என்பதை நம் சொல்லிலே காண்பித்தோம். நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. நாம் அவருடையவர் என்பதை அவர் செயலில் காண்பித்தார். ஹல்லேலூயா. இது எப்படி இல்லை? நாம் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவரை கூப்பிட்ட போது கர்த்தர் அதை செயலிலே காண்பித்து, நீ என்னுடையவன், நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இதை எண்ணி ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Acts of the Apostles chapter 9. 1 - 6 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9, 1 - 6 முடிய சேர்ந்து வாசிக்கலாமா? சரி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கீபோர்டு வாசிக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஃப் எஃப் எஃப். ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்தீரத்தை. என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்தீரத்தை. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக
எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். எதுக்காக ஸ்தோத்திரம்? உயிர் பிழைத்தே, உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. ஜீவனோடு இருக்கிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே. அல்லேலூயா. எங்களை நிரப்பி நிறைத்து நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களை சந்திக்க உண்மை உள்ளவர். நீர் அப்புறம் போகிறவர் போல அல்ல. நாங்கள் உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட எங்கள் உள்ளத்தை நாங்கள் திடப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொட, நீர் எங்களை சந்திக்க, உம்முடைய வார்த்தை எங்களை நிரப்ப நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும், நீர் தொடும் ஆண்டவரே. உமக்கேற்றவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் வெளிப்படட்டும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. சவுல் என்பவன், இவன் ஒரு மத வைராக்கியம் பிடித்தவன், இயேசுவை அறியாதவன். இவனுக்குள் வைராக்கியம் இருந்தது, ஆனால் அது அறிவுக்கேற்றதா இல்லை. தவறான ஒன்றில் வைராக்கியம் காட்டுகிறவன், தன் நம்பிக்கைக்காக எதையும் செய்ய துணிந்தவன், அறிவுள்ளவன், சட்டம் அறிந்தவன். இவனை குறித்து முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். சீரி அப்படின்னு ஒன்றை செய்வதற்காக சீறுகிறவன். எல்லாத்தையுமே இவர் சட்டப்படி தான் செய்வார், முறைப்படி செய்கிறவன். ஆனால் தேவன் விரும்பாததையும் முறைப்படி செய்கிறவன். அதான் வின்டர். முதல் 2 வசனத்தை நாம் வாசித்தோம். சவுல் என்பவன் இன்னும் என்று சொல்ல காரணம், இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஒன்றை செய்தான், அதாவது ஸ்தேவானை கொன்றான். ஒண்ணுமே நடக்கல. ஆகவே தொடர்ந்து அதையே செய்வோம், ஆண்டவர் பிள்ளைகளை பிடிச்சு அவங்கள மொத்தமா தூக்குவோம் அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் பண்ணினான். தேவனுக்கு விரோதமாய் ஒன்றை செய்வதில் துணிகரம் கொண்டவன். எதை செய்யக்கூடாதோ அதை அறியாமையினாலே துணிந்து செய்யும் நிலை இவனுக்கு இருந்தது. நம்ம செய்யறது முக்கியம் இல்லைங்க, பட் அது எப்படி செய்யப்படணுமோ. நம்ம நிறைய நேரம் நல்லது செய்யணும்னு நினைப்போம். நான் நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லது செய்கிறோமா இல்லையான்றது இல்லை, எது சரியானதோ அதை செய்யணும். ஆமாம், நல்லதா படுறது நிறைய நேரத்தில் சரியாக இருக்காது. இவன் தன் கண்களுக்கு என்ன தவறு, என் மதம் இதைத்தான் சொல்லுகிறது, நான் செய்கிறேன், நான் செய்வதில் கெடுதி ஒன்றுமில்லையே என்று நினைத்தான். ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அவன் செய்வது தவறாயிருந்தது, சரியில்லாமல் இருந்தது. இயேசு சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? லூக்கா 23 வாசிக்கிறோம்.
ரெண்டு பக்கத்திலையும் ஒவ்வொரு குற்றவாளிகளை வைத்து இயேசுவை நடுவில் சிலுவையில் அறைந்தார்கள். 23, 33, 34 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தாங்கள் நினைத்ததை வெறித்தனமாய் செய்வது ஒரு விதமான அறியாமை. அது மனசுலே இருக்கும், அதை எப்படி செய்யணுன்றத நம்ம உள்ளத்தில் இருக்கும். அதை செய்வதற்கு சூழ்நிலையை தேடி கொண்டிருப்போம். சூழ்நிலை அமையும் போது அதை செய்து விடுவோம். இது ஒரு அறியாமை. ஆண்டவர் இல்லாமல் செய்யப்படுகிற எதுவுமே அது செய்கிறவன் அறியாமையில் செய்கிறான் என்று அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய நடத்துதல் தேவை. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய அனுமதி தேவை. ஆண்டவர் அனுகூலம் செய்யாமல் ஒன்றையும் நாம் செய்ய துணியக்கூடாது. இந்த வசனத்திலே, முதல் வசனத்திலே பார்க்கிறோம், இன்னும் என்று சொல்லி முன்னே ஸ்தேவானை கொல்ல சம்மதித்திருந்தான். தான் என்ன செய்ய நினைத்தானோ அது செய்து முடிக்கிறதுக்கு ஐயா இறங்கிட்டார், தீவிரமாக இறங்கிட்டார். இவர் எடுத்த போட்ட எஃபர்ட் என்ன? 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் பிரயாணமாய் போய், டேக்கிங் எஃபர்ட் டு டூ இட், டு கம்ப்ளீட் இட். அவன் சிரத்தை எடுத்து தான் திட்டம் பண்ணினான். தன் கையில் அரெஸ்ட் வாரண்ட் இருந்தது, ஆசாரியர்களுடைய கையெழுத்துக்கள் இருந்தது. ஸோ இந்த இயேசுநாதரை பின்பற்றுகிற எல்லாரையும் சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை கொல்ல வேண்டும் என்பது சவுலின் திட்டம். இவன் பிரயாணமாய் கிளம்பி விட்டான். ஆனால் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, when he was about to reach that place, இங்க இருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒன்றை செய்வதற்கு முன்பு நமக்கு என்ன தேவை? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மனநிலை என்ன? செய்யறதுன்னா, இன்னைக்கு நிறைய திருமணங்கள் அப்படித்தான் நடக்குது. கட்டினா அவளைத்தான் கட்டுவேன், கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன். பெற்றோர் சொல்லி பார்க்குறாங்க, பாஸ்டர் சொல்லி பார்க்குறாங்க, ஆவிக்குரியவர்கள் தன் அனுபவத்திலேருந்து சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இருப்பீர்களானால், செய்வதற்கு முன்பு 3 தலைப்பின் கீழ் இதில் நான் பேச போகிறேன். கல்யாணம் மட்டும் இல்லை, என்னவானாலும் சரி, இந்த மனிதனுக்குள் இருந்த அறியாமை நமக்குள் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவர் இயேசுவின் விருப்பம். ஒரு ஆமேன் வரட்டுமே. ஹல்லேலூயா. வருஷம் முடிச்சு போறீங்க, ஆண்டவர் புதிய வருஷத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னால் எல்லாரும் குதிச்சிருப்போம்ல. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. கர்த்தர் எப்பவும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆமென். சக்சஸ் வில் கம் ஃப்ரம் காட். ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனால் பட் இஸ் த ஹார்ஸ் ரெடி ஃபார் த பேட்டில் டே? The horse will not be ready, but the horse always earns for success. How will it come? ஹார்ஸுக்கு எப்பவுமே என்ன ஆசை? ஜெயம் வந்துடணும், ஜெயம் வந்துடணும், தோல்வி வரக்கூடாது, ஜெயம் வந்துடணும். பட் ஹார்ஸ் அப்படியே ஓரத்தில் படுத்து தூங்கிட்டே இருந்தா நோ, அப்படி இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒரு பகுதி, மற்றொரு பகுதி ஆண்டவர் செய்கிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகணும், சீட்டு மடியிலே போடப்படணும், காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். Don't pray for ஜெயம், pray for yourself to be prepared for that particular event, particular day. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு நான் ஆயத்தமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. Success will straightly come from God. Amen. Hallelujah. Never pray for success. It won't come. I tell you. Success வராது. Because when we pursue success, we cannot possess success. No. நம்ம சக்ஸஸை பர்சியூ பண்ணக்கூடாது, ஆண்டவரை பர்சியூ பண்ணணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட தானேயா சக்ஸஸ் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் 3 எதிர்பார்க்கிற 3 காரியம் ஒன்றை செய்வதற்கு முன்பு நமக்கு தேவையானது. முதல்ல, இவனுக்குள் இல்லாத ஒன்று, நான் செய்யணும், நான் செய்யணும், நான் செய்வேன், நான் செய்வேன், எங்கெங்கெல்லாம் போய் அலைவேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் போய் செய்வேன், நான் நினைச்சதை செய்வேன், செஞ்சு முடிப்பேன். முதல்ல இந்த மனுஷனுக்கு இல்லாத ஒன்று,
ஆண்டவரை பற்றின அறிவு இல்லை. 3வது வசனத்தை பாருங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தருடைய குறுக்கீடு உண்டானது. தன் இஷ்டத்துக்கு ஓடினவனை, வெறி பிடித்தவனை போல செயல்பட்டவனை, வெறியனை தடுத்த தேவன். அந்த வசனத்தில் என்ன சொல்றது? ஒரு ஒளி அவனை எப்படி இருக்குது? பைபிளை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அங்கங்க டிவி. சில பேர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே சர்ச்சில் தான் உட்காந்துருக்கோமான மாதிரி இருக்கு. சரி, ஸ்தோத்திரம். Be alert and be alive. கர்த்தர் தடுத்துட்டார். அப்போ சுற்றி பிரகாசிச்சுனா என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்றேன், தரிகட்டு ஓடின ஒருவனை ரவுண்டு கட்டிட்டார் ஆண்டவர். மகனை, இதுக்கு மேல ஒரு அடி நீ எடுத்து வைக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் நீ நினைச்சதுதான் பாதை, நீ நினைச்சதுதான் ஓட்டம். ஆனால் இனிமே இந்த வட்டத்துக்குள்ளதான் நீ இயங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு எல்லைக்குள்ள நீ வா, ஒரு ஒழுங்குக்குள்ள வா, ரொம்ப ஆடாத அப்படின்னு கர்த்தர் அவனை சுற்றிலும் ஒரு ஒளியை அனுப்பி, இப்படித்தாங்க கர்த்தர் குறுக்க வர்றார். கர்த்தர் குறுக்க வரணும், கர்த்தர் குறுக்க வரணும். மத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம். நைஸா மரியாதை கழட்டி விடணும்னு நினைச்சிட்டான் யோசேப்பு. கழட்டி விடணும் நினைச்ச உடனே ரகசியமாய் 1:19 மத்தேயு ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். 20வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு என்று ஆண்டவர் சொன்னார், நீ மகனை கட் பண்ண பிச்சு விட உடனே அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், அதோட இல்லை ஆண்டவரே, நான் அவளையே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் குறுக்க வர்றதுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் நமக்கு புரியாம நம்ம சொந்த ஓன் காம்ப்ரிஹென்ஷன்லயே நம்ம ஓடினா அதுல கர்த்தர் குறுக்க வர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் குறுக்க வர்றது நல்லது. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லுவேன். நம்பர்ஸ் சாப்டர் 22 என்னாகவும் 22:17 வாசிக்கிறோம். பீலேயாமை குறித்து சொல்லி இருக்கிறது. ராஜா சொல்றார், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். என்னாகவும் 22:17 நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். அதாவது பாலாக் அனுப்பின அந்த ராஜ அபிஷியல்ஸ் 23 பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை யாரு கண்டு? கழுதை கண்டு. 24வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். நம் ஆண்டவர் குறுக்க வர்ற கர்த்தர். குறுக்கே நிற்கும் தேவனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் குறுக்கே நிற்பது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம். எத்தனை பேர் அதை நம்புறோம்? ஆண்டவர் குறுக்க நிற்கிறது வம்பு பண்றார் நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்றது இல்ல, ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு. ஏனென்றால் இந்த பாதையில் இப்படி நீ தொடர்ந்து போனால் அது உனக்கு நல்லது அல்ல என்று கர்த்தர் நம்மை தடுக்கிறார். சில விஷயத்துல தாமதப்படுத்துறார் ஆண்டவர். சில விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேன்னுது. ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டா தூங்காம அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடணும். ஏன் பாஸ்டர் தூங்காமன்னு சொன்னீங்க? அப்படி தானே கேள்வி வருது. ஆமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சில விஷயத்தை தடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத என் வாழ்க்கையிலேருந்து தடுத்து போடுங்க கர்த்தாவே, நீர் குறுக்க. பாருங்க, இந்த சவுலுக்கு வருவோம். வீராதி வீரன், சூராதி சூரன். கர்த்தர் அனுப்பின ஒரு வெளிச்சத்தை அவனால் தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறான். இவ்வளவுதாங்க நம்ம வீரம். பெரிய பாடி பில்டிங் பண்ணி ஐம் ஸ்ட்ராங், ரொம்ப டயட்டரி அந்த டாக்டரின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங்.
நான் சொல்லுவேன், ஒரு 3 டைம் டயரியா போயிடுச்சுன்னா முடிஞ்சு கதை. அப்பா பார்க்கலாம் எல்லாம் பைசப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்யுங்க, இவ்வளவுதான் நம்ம வீரம். அதனால ரொம்ப அரகண்டா இருக்கக்கூடாது. அப்படியே பிடிச்ச பிடியில் அப்படியே நிப்பாரு. ஒரு அப்படியே போய் தாங்கணும். ஐயா 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 ஐயான்னு தாங்கணும். சில பேர் அப்படி அப்படி இறங்கி வர்றதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. பிடிச்ச பிடிவாதத்தில் அப்படியே இருக்கிறது. தான் நினைச்சதான் குடும்பத்தில் நடக்கணும் அப்படி இல்லை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நானும் சில பேரை பார்த்துட்டேன். ஆரம்பத்தில் பிடியோடு இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அவா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுவியா? இந்த தாழ்மை அப்போவே வந்துருந்துக்கலாமே. சில பேர் ஐசியூவில் அனுப்பித்தான் ஆண்டவர் உருக்க வேண்டியதாக இருக்கு. வேண்டாம், இந்த மனுஷன் இவனுக்கு ஒழுங்கா சொன்னாலே புரிஞ்சிருக்கணும். ஆனால் சில பேருக்கு கீழே விழுந்தாதான் அந்த நிதானமே வருது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. அவன் தரையிலே விழுந்தான். 4வது வசனத்தில் ஆண்டவர் அவனை கீழே தள்ளலை, அவன் தான் கீழே விழுந்தான். அந்த வெளிச்சத்தினுடைய வேகம் தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். சில நேரத்தில் நாம் விழுந்தால் தான், நான் ஏற்கனவே சொல்றேன், நம்ம யாருன்னே நமக்கு புரியும். கீழே விழும்போது தான் நம்ம யாருன்றதே நமக்கு தெரிகிறது. அதாவது கீழே விழுறதுன்றது எதை குறிக்கிறதுனா, ஒருவனுடைய வேகம் என்றைக்கு குறைகிறதோ, என்றைக்கு நம்முடைய வேகம் குறைகிறதோ, அன்றைக்கு கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை நம்மிலே செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சீர்ற ஆள் பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நினைச்சதை செய்வோம் நினைச்சு ஒரு திட்டத்தோட இறங்கிட்டோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வேகத்தை குறைக்கணும்னு கொஞ்சம் புல் பண்ணி நம்மளை நிற்க வைக்கிறார். சில பேருக்கு நிற்க தெரியாது, ஏன்னா அது ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்குது. அப்படின்னா இது ஏபிஎஸ் பிரேக் இல்லையே. அப்போ நிற்கும் போது டவால்னு கீழே விழுந்து இப்போத்தான் ஒரு நிதானத்துக்கே வர்றது. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் வர்ற எதிர்பாராத வீழ்ச்சிக்காக, இந்த எதிர்பாராத வீழ்ச்சி நம்மை சாக கொடுப்பது இல்லை. நாம் சாவதற்காக கர்த்தர் நம்மை விழ அனுமதிப்பது இல்லை. மாறாக வீழ்ச்சி என்பது சவுலை பொறுத்தளவில் என் திட்டம் ஒன்றுமில்லாமல் போயிற்று, இனி என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் இயேசு அவனோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஆண்டவர். சில நேரம் ரொம்ப அவசரத்தில் நம்ம பேசுறதுக்கே டைம் இல்லை, அவர் பேசுறது கேட்கறதுக்கே டைம் இல்லைண்ணா, அவர் உட்கார வச்சு நம்மகிட்ட பேசும்போது கஷ்டமாயிரும். அதுக்கு தான் சொல்றது, நம்மளே உட்கார்ந்து ஆண்டவரே பேசுங்கன்னா அவர் பேசிடுவார். ஹல்லேலூயா. இந்த சவுலோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இப்பதான் இவனுக்கு தெரியுது, ஒன்றை செய்வதற்கு முன் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். தன் வேகத்தில் போன பாருங்க, முதல்ல இது தேவனை பற்றின அறிவு முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவசியம். ஒன்றை எதை செய்யணும்னாலும் சரிங்க, தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம தெரிஞ்சதோ தெரியாததோ, நமக்கு அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, எதுவானாலும் சரி, நம்ம கையில் இருப்பு இருக்கிறதோ இல்லையோ, இயேசு இல்லாமல் ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. இந்த மனுஷன் ஆண்டவர் இல்லாமல் செய்த போது இப்பொழுது ஆண்டவரை பற்றின அறிவு இவனுக்கு உண்டாகிறது. ஏதோ ஒன்று இவனை தடுக்கிறது. கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார். முதலாவது தேவனை பற்றின அறிவு. இரண்டாவது நாம் செய்வதை அவர் துணையோடு அறிந்து கொள்வது. ஆமென். முதல்ல தேவனை அறியணும், இரண்டாவது நாம் செய்வதை அவர் துணையோடு அறிந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 4வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இவனை பார்த்து கூப்பிடுறாரு, சவுலே சவுலே என்று உரிமையோடு இவனை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிற கேள்வி. பாருங்க, முதல் வசனத்தில் என்ன போட்டிருக்குது? முதல் வசனத்தில் கர்த்தருடைய சீஷரை கொலை செய்யும்படி, பயமுறுத்தி கொலை செய்யும்படின்னு இருக்குதா?
4வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்னங்க அது? கர்த்தருடைய சீஷரை கொல்லத்தான் போகிறான். ஆனால் ஆண்டவர் 4வது வசனத்தில் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்ல காரணம் என்ன? இதில் இருக்கிற மர்மம் என்ன? இதில் இருக்கிற சத்தியம் என்ன என்றால், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நீ என்னுடையதை தொட்டால் என்னை தொட்டதற்கு சமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தம் பிள்ளைங்க மேலே எவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலே எவ்வளோ வைராக்கியம் இல்லை? நமக்கு பெரிய ஒரு பின்புலம் கிடையாது. நம்ம சாதாரணமான பேரே சிறுபான்மையினர் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றது, நீ என் பிள்ளை, என் சீஷரை நீ தொட்டால் என்னை தொட்டதற்கு சமம். அதுக்கு தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொட முடியுமா? ஆண்டவர் கண்ணை தொட முடியுமா? ஆண்டவர் கண்ணுக்குள் இருக்கிற கண்மணியைத்தான் தொட முடியுமா? ஆண்டவர் நம்மை குறித்து அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறது அவ்வளவு பெரிய மரியாதை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லும்போது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆமென். ஆண்டவருடையது தொடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடையது. அப்போ எது பாஸ்டர் கர்த்தருடையது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் கர்த்தருடையதாக இருக்குமோ? ஆண்டவர் சொல்றது எல்லாமே கர்த்தருக்குரியது. எல்லாமே, எதுவானாலும் சரி, எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த புருஷன், கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் தந்த ஊழியம், கர்த்தர் தந்த வேலை, கர்த்தர் தந்த பணம், கர்த்தர் தந்த சொத்து, கர்த்தர் தந்த நகை, கர்த்தர் தந்த கார், எல்லாமே கர்த்தருக்குரியது. ஆமென். அப்படின்னா கர்த்தருக்குரிய கனம் என்று சொல்லும்போது ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டியது எந்த விதத்தில்? கர்த்தரை வைத்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தரை வைத்து ஒன்றை கணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த மனைவி அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அவளை போட்டு என்ன செய்ய மாட்டோம்? கொடுமைப்படுத்த மாட்டோம். கர்த்தர் தந்த மாமியார் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அந்த அம்மாவை அவமரியாதை செலுத்த மாட்டோம். ஏன்னா கர்த்தர் இடையில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வரமாட்டேது, பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தந்த ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தோடு செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றது. பாருங்க, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டான். யாரு? பிரதர் அனனியாஸ், சப்பீராள் சிஸ்டர், 2 பேரும் பிரதரும் சிஸ்டரும் சேர்ந்து ஒருத்தர் தெரியாமலே அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி 3வது வசனத்திலே பார்க்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில், அப்போஸ்தலர் 5 இருக்கிறது, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில், யாரிடத்தில்? பாஸ்டர் பீட்டரின் இடத்தில் இல்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆம், கர்த்தருடையதை தொட்டால் கர்த்தரை தொட்டதற்கு சமம். ஆமென். பயமா இருக்கு போல. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, என்னை சுற்றில் இருக்கிற ஒவ்வொன்றை குறித்து நான் கவனமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு ஊழியர்களை இஷ்டம் போல பேசுகிற நிலைமை யூடியூப் அது இதில் உண்டாயிருச்சு. இல்லை இல்லை, நமக்குரியது அல்ல, அது நமக்கு அடுத்தது அல்ல, அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உரியது. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது ஒவ்வொன்றையும், ஆண்டவரே கர்த்தரை வைத்து ஒவ்வொன்றையும் பார்க்க எனக்கு கிருபை தாரும் என்பது தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நடந்த உடனே இப்பத்தான் அவனுக்கு தெரியுது தான் என்ன செய்கிறோம் அப்படின்ற அறிவு ஆண்டவர் இவனுக்கு புகட்டுகிறார். ஆண்டவரை பற்றின அறிவு வந்தவுடனே தாம் செய்கிறதை ஆண்டவர் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய வைக்கிறார். ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவருக்காக. அப்பத்தான் இவனுக்கு தெரியுது, நான் நினைத்ததை செய்வேன், நான் திட்டம் பண்ணதை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன் பாரு. நினைச்சா எனக்கு மிஞ்சி ஒரு வல்லமை என்னை ஆட்கொண்டு என்னை நிறுத்தி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், இவன் வாயிலிருந்து முதல் முறையாக 5வது வசனத்திலே ஆண்டவரே என்கிற ஒரு வார்த்தை புறப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
என்னையே குறுக்க வந்து நிறுத்தி என்னோடு இவர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக இவர் ஆண்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டவர் போல தெரியுது, நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், இனி அடுத்து ஒன்று செய்ய முடியாம திகைத்து போய் அப்படியே பயந்து போய் இருக்கிறேன். அடுத்து ஆனாலும் நீர் ஆண்டவர் என்று எனக்கு தெரிந்தாலும், ஆனால் அடுத்து என்னன்னு உண்மை தெரியலையே, நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கேட்டால் ஆண்டவர் அப்புறம்தான் சொல்றார் 5வது வசனத்தில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி. நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய், ஆனாலும் முள்ளில் உதைக்கிறாய். அவர் சொல்றது என்ன? ஆண்டவர் சொல்றது, நீ என்னை வேதனை, முதல்ல கர்த்தருடைய சீஷரை தொட்டாய், அதை கர்த்தருடைய சீஷரை தொட்டால் என்னை தொட்டதற்கு சமம். இப்ப ஆண்டவர் இன்னும் டீப்பா போய் நீ உன்னையவே தொட்டுகிற. எப்படி? முள்ளில் நீயே உதைத்து கொண்டிருக்கிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் பேசுறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடையதை தொட்டால் ஆண்டவரை தொட்டதுக்கு சமம். ஆண்டவரை தொட்டா என் தலையிலேயே நான் நீ செய்வது உன்னை பிரியப்படுத்துகிறது, ஆனால் அது ஆண்டவரை துன்பப்படுத்துகிறது. முடிவில் அது உனக்கு துன்பமாய் முடிகிறது. நான் உன்னை நேசிக்கும் கர்த்தர், உனக்கு நீயே பாதிப்புண்டாக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் உனக்காக நான் மரித்த இயேசு, உனக்காக உன் வேதனைகளை சுமந்த இயேசு. நீ உன்னையே வேதனைப்படுத்திக் கொள்வதை நான் விரும்பவில்லை. இன்னைக்கு என்ன நினைப்போம்? நம்மளை ஒருத்தர் வேதனைப்படுத்திட்டா, அவர் திரும்ப வேதனைப்பட்டா நம்ம என்ன செய்திருவோம்? அமைதியா, உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமா இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் யோசிக்கிறத பாருங்க. உனக்கு இது பாதிப்பா முடியுன்றதுனால நீ என்னையும் தொடாத, என் பிள்ளைகளையும் தொடாத அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு பாடம் புகட்டி அவனுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நாம் செய்வதை குறித்த ஒரு தெளிவை தேவன் நமக்கு தருவாராக. முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனை பற்றின அறிவு. 2வது, நாம் செய்ய வேண்டியதை அவருடைய துணையோடு புரிந்து கொள்வது. 3வது, நாம் செய்ய வேண்டியதை அறிய வாஞ்சிப்பது. நான் செய்யறது தப்புன்னு என்ன வந்து குறுக்க நிற்கிறீங்க அப்படின்னா, அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய நீ சித்தமாயிரு? அதைத்தான் அடுத்து இவர் கேட்கிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நாம் செய்வதை நமக்கு புரிய வச்சு தொடர்ந்து சரியானதை செய்ய நம்மை அழைத்து அனுப்பும் தேவன் இவர். பாருங்க, இங்க நடந்த ஒரு காரியம். முதல்ல தன்னோடு பேசும் ஆண்டவரை அறிந்தான். 2வது, தான் செய்வதை தன் தேவனின் மூலம் புரிந்து கொண்டான். ஐயோ, நான் செய்யறது தப்பு அப்படின்றத. இப்போதும் தான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதை இவன் செய்ய வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். வாஞ்சிக்கிற இவனுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை என்ன? நீ எழுந்து, 6வது வசனத்தினுடைய மிடில் பார்ட். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். என்ன கவனிங்க ப்ளீஸ். எருசலேமில் இருந்து தமஸ்குவை நோக்கி போகிறான். பிடிப்பேன், கைது செய்வேன், சட்டத்தின் முன் நிறுத்துவேன், கொலை செய்வேன் என்று சொல்லி சீறிட்டு போற அவனை, when he was about to reach Damascus, தமஸ்குவை நெருங்கும் போது கர்த்தர் அங்கே வைத்து அவனை வட்டமடித்து அவனை பிடித்து அவனோடு பேசி அவனை சரிப்படுத்தி, இப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார்னா, ஒரு தேவ சித்தம் செய்கிற ஒரு மனநிலைக்குள் கர்த்தர் அவனை கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்துட்டு, இப்போ நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் இவன் கேட்டால், நீ எழுந்து தமஸ்குவுக்கே போன்றார். புரியுதா புரியலையா? எருசலேம்லேருந்து தமஸ்குவுக்கு போகிறான். போனவனை மறித்து அவன் கூட பேசி அவனை சரி பண்ணி அவன் தேவ சித்தம் செய்ய வச்சு போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இங்கே பேசினதை அங்கே போய் சேர்ந்தவனே பேசியிருக்கலாம்ல. ஒன்று நாம் கற்றுக்கொள்ளணும். எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போவதுதான்
ஆண்டவருடைய திட்டம். ஆமென். ஒரு ஆமென் ஸ்ட்ராங்கா வந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாங்க, எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போவது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் நீ சீறிக்கிட்டு போவேன், அங்க போய் அவங்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் பிரேயர் செல் நடக்குதோ அங்கெல்லாம் போய் எல்லாரையும் தட்டி தூக்குவேன் நினைச்ச பத்தியா? அந்த ஆட்டிடியூட் உனக்கு இருக்கக்கூடாது. So when you do something, your attitude matters the most. நம்ம ஒன்ன செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். இவன் எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போவது தேவனுடைய திட்டம். ஆனால் கொல்லுவேன் அழிப்பேன்னு போகாத, அங்க போய் என் ஜனத்தோட சேர்ந்து என் திட்டத்தை நிறைவேற்றப்போ. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எப்படி இருக்குது? அந்த இடத்தை எப்படியாவது வாங்கிடணும். எப்படியாவது வாங்கிறோ? எப்படின்னா எப்படி? கையில் பணம் இல்லை, எப்படியா வாங்குவீரு? இல்லை பாஸ்டர், அது கண்டிப்பாக நான் வாங்கணும். இல்லை பாஸ்டர், அங்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, அங்கே பிஸ்னஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்க, செம்மையாக பிக்கப் ஆயிரும். டைலாக்லாம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு. கையில் எவ்வளோ வச்சிருக்கீரு? இல்லை. என்ன ஒரு லோனை போட்டு செஞ்சிட வேண்டியதான் பாஸ்டர். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்கள் இல்லை. இல்லை, ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? தெரியுமே. அப்படின்னா இப்படி ஒன்ன செய்ய போறோம் திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை கொண்டு போய் முதல்ல ஆண்டவருக்கு முன்பாக படைத்து, நான் செய்வது உமக்கு சித்தமா? உமக்கு அது வாய்க்குமா? நீர் என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால், கையில் பணம் இருக்கிறது இல்லை என்பது அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் அவருடைய உள்ளத்தில் இருப்பதை நமக்கு சொல்லி கொடுத்து, நீ போய் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டா டப்புன்னு குதிச்சு ஆரம்பிச்சிடலாம். இவ ஒன்று செய்யணுமா? செய்யறதுக்கு இவர் அனுகூலம் எல்லாத்தையும் தேடி கொண்டு போய் அங்கே செய்து, ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் அதை விரும்பலை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம உள்ளத்தில் நம்ம வச்சிருக்கிற யோசனைகள் என்ன, நமக்குள்ள இருக்கிற நாம் திட்டம் பண்ணி இருக்கிறது என்ன, அதை செய்யணுன்ற வேகம் இருக்குதா, இல்லை தேவ சித்தம் செய்யணுன்ற நிதானம் நமக்குள்ள இருக்குதா என்பதை சோதித்து பார்க்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போவது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் உனக்குள் நீ அங்கு போய் செய்வதற்கு தேவையான உள்ளான மாற்றம் உனக்கு அவசியப்பட்டபடியால் நான் உன்னை சந்தித்து தமஸ்குவுக்கே உன்னை போக அனுமதிப்பதற்கு முன்பாக உன் உள்ளத்தை மாற்றி நான் உன்னை அனுப்பின கர்த்தர், உன்னை அனுப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணு, ஆனா தேவ சித்தத்தின்படி பண்ணு. நீ நினைச்சதை போய் கட்டிக்கிட்டு மாட்டிக்காத. இன்னைக்கு அதைத்தான் கட்டுவேன்னு நினைக்கலாம். இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறது என்ன? திருமண நாளை நினைக்கிறது உண்டு, திருமண வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவ கையத்தான் பிடிக்கணும், அவன் கையத்தான் பிடிக்கணும், பிடிச்சிக்க. அதுக்கப்புறம் வாழ போறது யாரு? திருமண நாள் இல்லைங்க முக்கியம். திருமண நாள் என்பது ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரத்தில் முடிகிறது. நான் அதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கை இன்னைக்கு சீர்றதை நம்ம நிறுத்துவோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இது நான் செய்வது உமக்கு விருப்பமா, உமக்கு சித்தமா என்று தேவனிடத்தில் நாம் விசாரிக்க கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை திருப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல அனுபவம் இருக்குது, நிறைய நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை இல்லை, அப்படி கிடையாது. ஒவ்வொன்றையும் ஜெபித்து தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து நம்முடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி தேவன் சொன்னதை செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ சித்தம் என்பது அவருடைய இருதயம் சம்பந்தப்பட்டது.
தேவனுடைய சித்தத்தை எப்பவும் வெளியில் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் புருஷனே பாருங்களேன், நிறைய நேரம் சொல்ல மாட்டார் வாய் திறந்து. அவருக்கு காப்பி வேணுன்றத இந்த அம்மா அவர் கூட பழகித்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா 11:30 மணி ஆச்சுன்னா அவர் அந்த ரூமை போவார், கதவை திறப்பார், இந்த ரூமை போவார், இந்த கதவை திறப்பார், வெளியில் போவார், இங்கே வருவார். இப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயாவுக்கு காப்பி வேணும். அம்மா அப்படியே ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐயா அதெல்லாம் மறந்துடுவார். ஐயா அம்மா ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்குது, ஒரு மாதிரி சீனுக்கே வரமாட்டேங்குது, முன்னாடி வந்து முகத்துக்கு முகம் பார்க்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று உள்ள வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உறவினாலே கண்டுபிடிக்கிறோம். தேவ சித்தம்ன்றது உறவுல வர்றது, உறவுல வர்றதுங்க. ஒரு ஆளுடைய இருதயத்தை எப்படி கண்டுகொள்ள முடியும்? உறவினாலே. தேவனோடு இருக்கிற உறவினாலே தேவ சித்தத்தை செய்ய முடியும். இன்றைக்கு தேவ சித்தம் என்ன தெரியல பாஸ்டர், உறவை சீர்படுத்துங்க, தேவனோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, தேவனோடு நடக்க ஆரம்பியுங்கள். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் நம்முடைய நடையிலே தெரிந்துவிடும். தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கேற்றதை நாம் நிறைவேற்றத்தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் டிப்ளாய் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு சித்தம், தேவனுடைய இருதயம் சம்பந்தப்பட்டது. பாருங்க, இந்த பவுல், இந்த சவுல் பவுலா மாறினான்னு சொல்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சவுல் பவுலாலாம் மாறல, நேமில் தான் சேஞ்ச் நடந்தது. சவுல் என்பதை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் பவுல் என்பதை ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாகவும் சித்தரிப்பது தவறானது, அப்படி அல்ல. அப்ப இந்த சவுல் எதுக்காக கர்த்தர் இவன் உள்ளத்தை மாற்றணும் அப்படின்னா, என்றைக்கு தேவ சித்தத்தை செய்ய தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ கர்த்தர் இவன் வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பித்தார். பாருங்க, இவன் தேவ சித்தத்தை செய்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்த போது அடுத்து இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியாவினிடத்தில் இவனை குறித்து ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். எப்படி? சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவ சித்தத்தை பற்றின அறிவு நிறைய பேருக்கு இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா என்றைக்கு ஒருவன் தேவ சித்தத்தை செயலில் காண்பிக்கிறவனா இருக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். தேவ சித்தத்தை பற்றின அறிவு நமக்கு உண்டு, வேத அறிவு உண்டு. ஆனால் இந்த அறிவு வெறும் அறிவிலே இருந்து விடாமல் அது அனுபவமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அது செயலாய் மாற வேண்டும் என்பது எப்படி? இதே சவுலை கர்த்தர் பயன்படுத்தி அவன் செயல்பட்டு அவனில் இருந்து 12க்கும் மேற்பட்ட நிருபங்கள் வெளியே வர கர்த்தர் இந்த சவுலை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ நம்மில் இருந்து தேவன் பயன்படுத்தும் கிருபை வெளியே வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறது போல இருக்குது பாஸ்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த எண்ணத்தோட எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க? அதை ஜெபத்தில் கொண்டு வந்து உறுதிப்படுத்தி அதை செயலாக்க கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அது என்னவானாலும் சரி. என்ன ஊழியம் 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 செய்யணும் போல இருக்கு, ஆசையா இருக்கு, வாஞ்சியா இருக்கு. ஆமா பாஸ்டர், அந்த பேர்டன் இருக்குது எனக்கு. பேர்டன் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கும், எத்தனை டிகேட்ஸ் அப்படி இருக்கும்? இல்லை, அடுத்து இவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி இருக்கிறதே, ஜெபித்து எதை தேவ சித்தம் என்று அறிகிறோமோ அதற்காக திரும்பவும் ஜெபம் பண்ணி அதை செயலாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, தேவ சித்தம் என்பது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை ஆண்டவரே நாங்கள் ஜெபத்துக்குள் கொண்டு வந்து அதை செயல் வடிவில் கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு வரும் வருஷத்தில் கிருபையாய் நீர் அதை செய்யணும். எங்களை பலப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தனித்து செய்கிற ஒன்றா இருக்கலாம், குடும்பமாய் தேவ சித்தத்தை செய்கிறதா இருக்கலாம், சபையோடு இணைந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தும் என்று கேட்டால், இந்த வருஷத்தில் செய்யாததை வரும் வருஷத்தில் நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலோ குடும்பமாகவோ செய்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கிருபை தந்து பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதில் இயேசுவை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா.
இயேசுவுக்கு தெரிந்தது இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி, ஆனா அந்த பாத்திரம் என்ன செய்யல, அவரை கடந்து போகவே மாட்டேங்குது. அந்த பாத்திரம் அப்படியே நிக்குது. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பிதா இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதை தவிர என்னிடத்தில் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை என்ற போது, யோவான்ல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், யோவான் 19:17 என்று நினைக்கிறேன். யோவான் 19:17. எப்படி ஒருத்தர் வாசிங்கம்மா சத்தமா யாராவது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே எப்படி, இந்த வசனத்தை பாருங்களேன், திரையில போடுறாங்க. அவர் தம்முடைய சூட்கேஸை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு, கரெக்டா இருக்கா சூட்கேஸ் என்ற வார்த்தை? வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னமோ தூக்குனாரு கிளம்பி போனாருன்ன மாதிரி இருக்கு, புறப்பட்டு போனாருன்ன மாதிரி இருக்கு. ஆனால் சிலுவைன்றது இல்ல, சிலுவன் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவர் தம்முடைய சிலுவைன்னு இருக்குது பாருங்க. என்ன அதுல தம்முடைய சிலுவைன்னு என்ன அர்த்தம்? சிலுவை அவருக்குரியதே அல்ல, சிலுவைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. சிலுவை என்றால் குற்றவாளிகளை தண்டனைக்குட்படுத்துகிற ஒரு சின்னம், ஒரு முறை. எருசலேமுக்குள் வரும்போது இந்த கொல்கதா மலையின் மேலே குற்றவாளிகள் தொங்க விடப்பட்டிருப்பார்கள், செத்து தொங்குவாங்க. அப்ப அவங்கள பார்த்துக்கிட்டே தான் வரணும். என்ன அர்த்தம்? நீயும் தப்பு பண்ணா இதுதான் அப்படின்றால். ஸோ இந்த சிலுவை என்பது இயேசுக்கு எதிரான ஒன்று. அது எப்படிங்க தம்முடையதாக்குனாரு? எப்படி அது தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு புறப்பட்டு போனார் என்றால், சிலுவை பக்கத்தில் வரும்போதே இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இயேசுவுக்கு ரத்தம் சிந்துவது பெரிய வேலை அல்ல, பெரிய பெயின் அல்ல. அவர் யாரும் அடிக்காமலே ரத்தம் சிந்தினார். ஆனால் உலகத்தின் மொத்த பாவமும் இவர் மேல் சுமத்தப்படும் போது அது அந்த வலி இருக்கு பாருங்க, அதை ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம மேல ஒரு பழி சொல்லிட்டாலே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ உலகத்தினுடைய மொத்த பாவமும் பாவமே அறியாத ஒரு ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டால், அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்ணாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இது வலி நிறைந்த பாத்திரம். ஆனால் இது எப்படி தம்முடையதாகும்? எப்படி தம்முடையதாக்கப்பட முடியும்? எப்படி சிலுவையை அவர் இந்த சிலுவை பக்கத்தில் வரும்போது இவர் இதை சிலுவையாய் பார்க்காமல், ரோம அரசாங்கம் அனுப்பின தண்டனையாகவும் பார்க்காமல், இந்த சிலுவை என்கிற கடிதத்தின் கீழ் பிதாவின் முத்திரை, பிதாவின் கையெழுத்து இருக்கிறதை பார்த்த உடனே, இந்த சிலுவை என்கிட்ட வரட்டும் அனுமதிச்சு, நான் நினைக்கிறேன் அந்த சிலுவையை இறுக கட்டி அணைத்து முத்தமிட்டு அதை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு தன் பலனெல்லாம் போக 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 கொல்கதாவின் மேல் ஏறி போய் அந்த சிலுவையிலேயே அவர் தன்னை மாய்த்துக்குள்ள ஒப்பு கொடுத்தார். இதுதாங்க தேவசித்தம். தேவசித்தம் தேவசித்தம்ன்ற வார்த்தையை கேட்டு நம்ம பழகிட்டோம்ல. ஒரு சிலுவையில் அதை அவாய்ட் பண்ண நினைக்காமல் அதை சுமக்க என் இயேசு நினைப்பாரானால், தேவ சித்தம் எல்லாம் சிலுவையின் ரூபத்தில் வருவது அல்ல, மாறாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, என் உள்ளத்தில் இருக்கிறதை நீ அறிந்து செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமென். சிலுவை எனக்குரியது என்று அறிந்தவுடனே என் அருள்நாதர் இயேசு அதை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு புறப்பட்டு, இனி கேள்வியே கிடையாது. இதை அப்படியே பவுலுனுடைய வாழ்க்கை 2 கொரிந்தியர் 12 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த முள்ளு 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 முள்ளுன்னா சாத்தானுடைய குட்டும் தூதன், சாத்தானுடைய தூதன் அப்படி இப்படின்னா, ஆனால் ஆண்டவர் ஒரு கிளாரிட்டியை கொடுத்தார். எப்பா இந்த வலி நீங்க நீ 3 முறை ஜெபம் பண்ண, 3 times you have prayed over this pain to be removed from your life. ஏன் நீ ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு ஹீலிங் நடந்திருக்கு? நீ உன்னுடைய கைக்குட்டையை தூக்கி போட்டு எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது? நீ 3 முறை ஜெபம் பண்ணியும்
இந்த வலி நீங்காததற்கான காரணம் என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிலுவையை நீ சுமக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாய். இந்த அறிவு வந்த உடனே பவுல் சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஸ்தோத்திரம் இந்த குறைவுக்காக, ஸ்தோத்திரம் இவ்வளவு மாத்திரைகளை நான் சாப்பிடுறேன், ஆண்டவர் நல்லவர். Praise be to God. I can carry this cross through the strength of my Jesus Christ. I will make myself available and ready. I will make up my mind to carry this cross. I am ready. அதுவரைக்கும் தள்ளி தள்ளி வச்ச பவுல் இன்றைக்கு அந்த வேதனையை சுமக்க அவர் ஆயத்தமாகிவிட்டார். காரணம், தேவ சித்தத்தை குறித்த அறிவை அருள்நாதர் இயேசுவே இவருக்கு கற்றுக் கொடுத்தபடியால் தேவ சித்தத்தை புரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலனாய், பல சபைகளை நிறுவினவனாய், இப்பொழுது தன் சரீரத்திலும் தேவ சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். தேவ சித்தம் என்பது ஒரு ஐடியாவில் இருந்துடக்கூடாதுப்பா. அதை ஜெபத்தில் வைத்து செயல் வடிவம் கொடுக்க இந்த ஆராதனைக்கு நம்ம இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த முதல் ஆராதனையில் சொன்னதை நான் சொல்கிறேன். The biggest tragedy in life is not death. The biggest tragedy in life is life without a purpose. இந்த பர்பஸ், வாழ்க்கையின் நோக்கத்துக்குள் தான் சித்தம் என்கிற ஒன்று அடங்கி இருக்கிறது. நோக்கம் முதலாவது அறியப்படணும். நம்ம வாழ்க்கை குறித்த நோக்கம் நமக்கு தெரியணும். நோக்கம்னா என்ன? எதுக்காக நம்மளை அந்த உலகத்தில் ஜீவனோடு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? எதற்காக நம்மளை ரட்சித்தார் ஆண்டவர்? எதற்காக நம்மளை அந்த ஏரியாவில் ஒரு விசுவாசிய கத்தர் வச்சிருக்கிறார்? எதற்காக இந்த சபையோடு கத்தர் நம்மளை அங்கமாக்கி இருக்கிறார்? ஏன்ற அந்த ஒரு கேள்வி வந்துட்டாலே நம்ம நோக்கம் அறியறதுக்கு பிரயாசப்படுறோம்னு அர்த்தம். இதைத்தான் சங்கீதக்காரன் 7 பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரன் அண்ணன் வந்து அவனை கடிந்து கொள்றான். ஏன்டா இங்க வந்த? ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்த? அப்ப சொல்றாரு இவர், am I not here for a purpose? Because first of all we have to know the purpose of why God keep us here. God kept us to be alive in this world. இந்த உலகத்தில் கர்த்தர் ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார் அப்படின்ற நோக்கம் நமக்கு தெரியணும். நோக்கம் அறிந்த பின் தேவ சித்தம் என்ன? நோக்கம் என்பது பரந்த ஒரு நிலையை உடையது. சித்தம் என்பது குறிப்பாய் நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த ரெண்டும் ஒரு ஆளுக்கு தெரியலன்னா, என்னைக்கு பர்பஸ் தாவீதுக்கு தெரிஞ்சதோ அடுத்து கொஞ்ச நேரத்தில் கோலியாத்தோட தலை அவன் கையில் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளால் சாதிக்க முடியாததற்கு காரணமே we don't know the purpose. நமக்கு பர்பஸ்லாம் என்ன? காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கு போக வேண்டியது, அப்புறம் மட்டையாயிட வேண்டியது. இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியதுங்க. பரத்துக்குரியத ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏன் நான் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன், இந்த பர்பஸ் ஒரு மனிதனுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இத்தனை வசதி, இத்தனை ஆசீர்வாதங்கள், இத்தனை வேலை, இத்தனை பணம், இத்தனை அனுகூலம், இதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு கொடுத்தீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? லெட் மீ நோ இட் ஃபார் ஷோர். எனக்கு அது உறுதியா தெரியணும். ஐ மே நாட் ஹியர். தாவீதுக்கு ஒரு அளவு தான் அது ஸ்கெட்ச் பண்ண முடிஞ்சது. இந்த கோலியாத்தை நான் தூக்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் என்றைக்கு அது அவன் உள்ளத்தில் சிங்க் ஆகிவிட்டதோ அன்றிலிருந்து கோலியாத்தை நோக்கி இவன் நகர ஆரம்பித்து விட்டான். அந்த குறிப்பான நோக்கம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியணும். இன்னைக்கு தேவ சித்தம் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தை கர்த்தர் தூண்டி விட்டுருக்கலாம். அதுக்கு முன்பாக முக்கியமான ஒன்று தேவ நோக்கம் என்பது. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார், குறிப்பாக ரட்சித்திருக்கிறார் என்றால் அந்த நோக்கம் என்னன்னு இன்னையிலேருந்து கேளுங்க. வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, இன்னையிலேருந்து ஆண்டவரே நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த உலகத்தில் என்னை ரட்சித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்ப்பா, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. சிலர் நினைக்கலாம் என் சரீரமே பலவீனப்பட்டிருக்குது, என்னென்ன செய்ய போகிறேன்? நோ,
பலவீனத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நோக்கம் என்னன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தான் தருவார், நமக்குத்தான் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையை குறித்த நோக்கம் அறிந்து தேவ சித்தம் செய்ய ஆயத்தமான போது கர்த்தர் இவனை பயன்படுத்தி பல சபைகளை ஸ்தாபித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த பவுலை தேவன் மாற்றினார். நம்மையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவ நோக்கம் சித்தம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இடம் பத்தாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வரும் நாட்களில் தேவன் ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் வந்து உட்கார்ந்த உடனே இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போறார் என்பதை ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார். கர்த்தர், there is a change which is going to take place. ஏதோ ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் பெருசானா பத்துமா? கர்த்தர் நம்மளை நிரப்பி இந்த இடத்தை நிரப்ப பாசிபிளி இன்னும் ஒரு ஆராதனை ஆரம்பிக்க. ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு தந்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற, அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு செயலாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த பாட்டை ஜெபமா நம்ம பாடுவோம். தேவ சித்தம், டி மேஜர். உங்களால் முடிந்தா, உங்கள் சரீரம் ஒத்துழைத்தால் நீங்கள் தயவாய் எழும்பி நிற்க கேட்கிறேன். ஆண்டவர்ட்ட அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Let's start to pray. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க மேல எனக்கு நேசம் இருக்குது ஆண்டவரே, உங்க மேல எனக்கு அன்பு இருக்குது. ஆனா இந்த அன்பையும் நேசத்தையும் எப்படி நான் செயலாக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் இங்கு வந்திருக்கிற நம்மோடு குறிப்பாக தேவன் பேசுகிறார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம பிசினஸுக்கு கேட்போம், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கேட்போம். இல்ல, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஜெபமா பாடுவோமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குவே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபமா பாடுவோம். என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலை புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ கவரும் லீலை புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். உங்க சித்தம் செய்யற ஆளா? என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். ஏசப்பா, தேவ சித்தம் நிறைவேற என்னையும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்ம செய்யறத நிறுத்திட்டு ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி, தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ.
நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சித்தத்திலிருந்து வருவது சேவை. சேவிப்பாயா கர்த்தரையே, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. ஓ கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. யார சேவிக்க போற? யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். Today be the day. யாரை நீ எவ்வளவு நாள் இப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்க போற? ஆமென். இன்றே நீ இன்றே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? எல்லாரும் கண்ணை மூடி, நீயும் சேவிப்பாயா? நான் சேவிப்பேனேன்னு சொல்லுவீங்களா? நான் சேவிப்பேனே, நான் சேவிப்பேனே. கடைசியா ஒரு முறை, நான் சேவிப்பேனே. I will serve the Lord. நான்